வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னு கேட்டிங்களா, பாருங்கள், ஆப்பிள் சைஸில் இருக்குது பார்த்தீங்களா தக்காளி. இந்த தக்காளி இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை பார்த்த உடனேவே அது சட்னி செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இப்போ நம்ம ஒரு ஸ்கின் க்ளோயிங் டொமேட்டோ, அதாவது ஆன்டி ஏஜிங் ஸ்கின் க்ளோயிங் டொமேட்டோ சட்னி. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக, இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, இது ஆல்மோஸ்ட் 1 கேஜிக்கு மேலே இருக்குது. இது கொத்தமல்லி, இது புளி, இது பூண்டு, இது வெங்காயம், இது மிளகாய், காஞ்ச மிளகாய். இது எல்லாம் அதை விட முக்கியமான இன்க்ரீடியன்ட் இங்கே இருக்குது பாருங்கள். என்னென்னு தெரியுதா? சுடு தண்ணி. பாருங்கள், கெட்டிலேருந்து இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன் சுடு தண்ணி. இப்போ இந்த பாத்திரத்துலேயே இந்த மிளகாலாம் சேர்த்துடலாம். மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் இதுலேயே சேர்த்துடலாம். புளியையும் சேர்த்துடலாம். ஆனால் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணல. நல்லா பாருங்கள், வெங்காயமும் கொத்தமல்லி இங்கே தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி அப்படியே இதில் ஊற்ற போகிறேன். மொத்தம் சுடு தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். நல்லா மூழ்கிற அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டொமேட்டோ தொக்குக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயத்தையும் இந்த கொத்தமல்லியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்க போகிறோம். இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கடுகு பொரிஞ்ச உடனே இந்த பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கடாயில் நம்ம ஆனியன் சேர்த்தாச்சு, கொத்தமல்லி சேர்த்தாச்சு, கல்லுப்பு சேர்த்தாச்சு, இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். சரிங்களா? ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூஷன் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 மினிட்ஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இந்த தக்காளி, ஊற்றின சுடு தண்ணி நல்லா இந்த தக்காளி இந்த இதெல்லாம் தோலெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியை மிக்சியில் என்ன அடிக்க போகிறோம். அதுக்கு உங்களால் வேறு என்னென்ன சேர்க்க போகிறோன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா 10 நிமிஷம் வெந்ததில் இந்த தக்காளியோட தோல் எல்லாமே எடுத்தாச்சு பாருங்கள். அவ்வளோதான், எல்லா தோலும் மொத்தமாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி இப்படி தான் இருக்கும். சரிங்களா? எல்லா தோலும் நம்ம எடுத்துட்டோம். வேக வச்சோன்னா ஈஸியாக வரும். இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடியான தக்காளி சட்னி. இதை நம்ம இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்க விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ஸ்கின் க்ளோயிங் தக்காளி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், செவத்துலலாம் எப்படி பாறை